வெல்கம்ஸ் டு உஷாஸ் கிச்சன் ஹோம்மேட். ரொம்ப அழகான ஒரு பிளேஸுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். வேறு லெவல் வைபுங்க. யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருக. உஷாஸ் கிச்சனோட என்றைக்குமே இணைஞ்சிருங்க, என்றுமே ஹாப்பியாக இருங்க. ஃபாஸ்ட் ட்ராக் போடக்கூடிய இடத்துல அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் பசங்களோட வைபை. நாங்கள் நைட் ரைடிங் தான் போயிருந்தோம். செம த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பயங்கரமான இருட்டு. காரோட வெளிச்சத்தில் தான் கொஞ்சம் போகிற மாதிரி இருந்துச்சு. எந்த இருட்லேயும் ஒருத்தர் தனியாக நடந்து வந்துட்டு இருந்தார் பாருங்க. அதுதாங்க என்னால் தாங்கவே முடியல. ஆமாங்க, நாங்கள் இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாங்க போயிருந்தோம். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். இந்த ரோட்டில் கரெக்டாக கார் நிற்கிற டைமில் சென்டரில் ஒரு நரி, குட்டி நரி இருந்துச்சு. பார்த்துட்டே இருந்துச்சு. நான் பூனைக்குட்டின்னு நினச்சேன். அப்புறம் சொன்னாங்க என்னோடய ஹஸ்பண்ட், இது நரிக்குட்டி அப்படின்ட்டு. ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே சிட்டா பறந்துடுச்சுங்க. ஸோ உங்களுக்கு அந்த த்ரில்லிங்கான விஷயத்த காமிக்க முடியல எனக்கு. அதை டோட்டலாக வேற ஒரு உலகத்துக்கே நாங்கள் வந்துட்டோம். டவுனில் இருக்கிறவங்க, சிட்டியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. உண்மையாக சொல்லணுன்னா லைஃப்னாலே வில்லேஜ் தாங்க. அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. எனக்கு அந்த பிளேஸை விட்டு வர மனசே இல்லை. வேலோடு விளையாடி வேலோடு உறவாடி வேலோட மல்லு கட்ட ஆட்டம் போட்டோமே. இந்த ஊருக்கு இதை பார்த்தது, இந்த பாட்டு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு, சப்போட்டா, மாமரம், பப்பாயா, சுற்றி சுற்றி கார்டன் வச்சு விட்டுருந்தாங்க. இது போக குழந்தைங்களுக்கு குளிக்கிற மாதிரி செம பிளேஸு. நம்ம பசங்க பார்த்ததுமே இறங்கிட்டாங்க. கரெக்டாக 2 hours தண்ணியில் ஆட்டம் போட்டிருக்காங்கங்க. ஆட்டம் போட்டு முடிஞ்சதும் அப்படியே தோப்பை சுற்றி பார்க்க போயிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது கொய்யா தோப்பு தாங்க. மரத்திலே பழுத்து இருந்துச்சு. தொட்டதுமே வந்துடுச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு இளநீர் குடிக்காமல் இருக்க முடியுமா? அப்புறமா போய் இளநியும் பறிச்சிட்டு வந்துட்டாங்க. பசங்க தண்ணியில் குளிச்சுட்டே இருந்தாங்க. அவங்க தண்ணியிலேருந்து வெளில வந்ததும் நம்ம இந்த ஃப்ரூட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பப்பாயா பறித்தோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழம் அப்படின்னு சொன்னால் இந்த சப்போட்டா பழம்தான். பாருங்கங்க எவ்வளோ காய் கிடக்குது. குழந்தைங்க வரைக்கும் பறிக்கிற அளவுக்கு காய் இருக்குதுங்க. அப்புறமா இதாங்க செம்மரம். பார்த்துக்கோங்க, தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தென் சுண்டவத்தல் செடியும் இருந்துச்சுங்க அங்கே. அதுவுமே என்னுடைய ஃபேவரட் தான். தோட்டமாக வைக்கல, காக்கா குருவி சீடு போடும்ல, அதில் வளர்ந்தது தாங்க. தோட்டத்தில் இருந்து சாப்பிட்ற சுகமே தனி தாங்க. கடா கறி தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப